ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான பாய் வீட்டு பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காளான் பிரியாணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் இவ்வளோ பர்ஃபெக்டாக வருமா அப்படிங்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எங்கள் பக்கத்து வீட்டு முஸ்லீம் அக்காட்ட கேட்டு தான் இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே போட்டுட்டு ஒரு வதக்கி விட்டுறணும். அண்ட் காளான் போட்டதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஹோம்மேடாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் இதுக்கு. அண்ட் காளானில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் பண்ணேன். நீங்கள் பாசுமதியில் கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ரைஸை சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது உதிரியாக வராதுங்க. அதுதான் இதோட சீக்ரெட்டு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூடவே நான் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி ஆம்லேட் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.